வந்து 2 சிங்கர்ஸ் அண்ட் 2 காமெடியன் வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. எல்லாருமே சேர்ந்து ஒரு தடவை ஒரு பலத்த கைதட்டலும் ஒரு ஓப்பட்டலாமா? ஓகே, வணக்கம் வெள்ளூர் மக்களே. இன்னைக்கு வாசன் ஐ கேர் ஹாஸ்பிடல் ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சி உங்க கூட நம்மளுடைய செலிபிரிட்டிஸ் வச்சு அழகா வந்து பண்ண போறாங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கெஸ்ட் வந்து ஆனர் பண்ணிடலாம். ஓகே ஓகே, நிறைய பேர் வந்து பாலானா எப்போ வருவாங்கன்னு கேட்டே இருந்தாங்க. சோ பாலானா பேச விட்டுலாமா? கூப்பிடலாமா? ஃபர்ஸ்ட் பயங்கரமா ஸ்டார் ஹோட்டல் லெவலுக்கு வந்து ஒரு ரெனோவேஷன் பண்ணியிருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாம நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் அண்ட் ஐ செக்அப்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா பிப்ரவரி ஃபுல்லா வந்து அவங்க வந்து ஃப்ரீ ஐ செக்அப் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நீங்க உங்க அம்மா அப்பா இல்ல வந்து உங்களுக்கே வந்து ஐ ப்ராப்ளம் இருக்கு, ஐ செக்அப் பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்க செக் பண்ணிக்கலாம். எல்லாருமே ஃப்ரீயா பிப்ரவரி 15 அதாவது இன்னில இருந்து ஃபுல்லா இந்த மாசம் ஃபுல்லா வந்து உங்களுக்கு ஃப்ரீ செக்அப் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம ஐ சர்ஜரிக்குலாம் வந்து நிறைய டிஸ்கவுண்ட்ஸும் தந்துட்டு இருக்காங்க. நீங்க நம்மளுடைய ஹாஸ்பிட்டல் வந்து அப்ரோச் பண்ணலாம். Next, I request Dr. Kritika Sundari ma'am to please honor Thank you so much for joining us today. That's super singing calling will not be so loud. எல்லாரும் சேர்ந்து கைதட்டல் கொடுத்துடலாமா? மேம் சரி மேம் இங்க பாருங்க. ஒரு கைதட்டல் கொடுத்துடலாமா? Thank you so much. Thank you so much to all the Vasan Eye Care Hospital doctors. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம் எல்லாரையும் பார்த்தது. அதுவும் வேலூர் மக்கள்னாலே அன்பை அளவு சாப்பாடு மாதிரி பாசம் கட்டி கொடுக்கறதுல அச்சிக்கவே முடியாது. லவ் யூ லவ் யூ லவ் யூ. ரொம்ப சந்தோஷம். வணக்கம் வணக்கம் வேலூர் மக்களே, வணக்கம். ஏன்னா வேலூருக்கும் இவருக்கும் ஒரு பந்தம் இருந்துச்சு. என்ன பந்தம்? அடிக்கடி இவரை பார்க்க நான் வேலூர் வருவேன். வீட்டுக்கு இல்லை, ஜெயிலுக்கு. சொந்தக்காரங்க இருக்கு. ஆமா, ஜெயிலுக்கு. ஆமா. ஓகே, ஆக்சுவலா வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஈவெண்ட் தான் நம்மளுடைய வாசன் ஐ கேர் ஈவெண்ட் வந்து மாசம் வந்து வேலூர்ல வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. ஆமா, உண்மையிலே இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தெருக்கு டீ கடை இருக்க மாதிரி நம்ம வாசன் ஐ கேர் எல்லா தெருவுக்கும் இருக்கும். சோ ஏன்னா சார் வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் எல்லாமே ரெனோவேஷன் பண்ணி பண்ண போறோம்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி இவ்வளவு நேரம் ஆங்கரிங் பண்ண பாப்பாவுக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டு கொடுக்கலாம். ஏன்னா பேசுற பேச்சு எல்லாமே இரும்பு சீட்டு மேல மழை பெய்யற மாதிரி பட 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 அடிக்கிறாங்க. வாழ்த்துக்கள்மா, ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ. எப்பயுமே வந்து சில ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா கோயிலுக்கு பக்கத்துல திருவிழா நடக்கும். ஆனா இங்க ஒரு கிரவுண்டுக்கு நடுவில் திருவிழா நடக்குதுன்னா அது இங்க வேலூர்ல தான் சொல்லலாம். ஏன்னா அவ்வளவு மக்கள் வந்து அவ்வளவு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் ஜாலியா இருக்கீங்களா? சூப்பர். ஓகே, ஆக்சுவலா நீ இவர் வர ஐடியாவே இல்ல, நான் மட்டும் தான் ஒரு ஐடியால இருந்தேன். சொல்லுவா ஐடியாப்பா சப்ப மக்கள் நான் சொல்லிடுறேன். சரி சொல்லுவா. ஆக்சுவலா வந்து நேற்று வேலண்டைன்ஸ் எத்தனை பேர் என்ஜாய் பண்ணீங்க? வேலண்டைன்ஸ் டே இல்லையா? நம்பால நீங்க சூப்பர். ஆக்சுவலா இவர் வந்து 11 வருஷமா ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தாரு. 11 வருஷம்? ஆமா. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி தாலி கட்ட போற நேரத்துல முந்தானத்தை பொண்ணு வீட்டுல 3 பேர் பிரச்சனை பண்ணி அந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டாங்க. ரொம்ப டிப்ரெஷன் இருந்தாரு. நீங்க வாங்க வேலூர் மக்களை பாருங்க, ஹாப்பி ஆகி சொல்லி தான் கூப்பிட்டு வந்த அவரை. அந்த கல்யாணத்தை நிப்பாட்டின அவன் தான் கை தட்டிருக்கேன். நம்பாலா? சூப்பர். என்ன பிராண்டு எனக்கு தெரியல. எனக்கு அந்த கல்யாணத்தை நிப்பாட்டின 3 பேர் யாருன்னா அந்த பொண்ணோட புருஷன், 2 குழந்தைங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதர் இவரு. பட் அவரு தான் அப்படி, எனக்கு அப்படி இல்ல. நீ சொல்லிடலாமா? சொல்லுப்பா சொல்லுப்பா. அடுத்த மாசம் எனக்கு லவ் மேரேஜ். எனக்கு சொல்றத ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன்.
தேங்க்யூ. ஒரு சூப்பர் வாழ்த்துக்கள் தம்பி. ஆனா வந்து பாதி பேர் தான் புரிஞ்சுது, பாதி பேர் புரியல. புரியுற மாதிரி சொல்லுங்க. லவ் மேரேஜ்ல நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. நான் அந்த பொண்ணை லவ் பண்ண, அந்த பொண்ணு வேற ஒருத்த கூட மேரேஜ். கடைசி வரைக்கும் நம்ம எல்லாமே சிங்கிள் தான். கமிட் ஆனவங்களுக்கு அது வேலண்டைன் டே, நம்ம எல்லாருக்கும் அது ஒரு குவாரண்டைன் டே. தனிமையா இருப்போம், சந்தோஷமா இருப்போம், ஹாப்பியா இருப்போம், ஜாலியா இருப்போம். யாருமே நீ கைதிட்ட இல்ல எனக்கே கிட்ட புடிச்சிருக்க ஆனா உண்மையிலே பார்க்கும்போது எனக்கே உங்களுக்கு அடுத்த ஜென்மத்துல பொண்டாட்டியா போகணும்னு ஆசையா இருக்கு. அவ்வளவு அன்பா இருக்கீங்க. ஐ லவ் யூ. சூப்பர். ஓகே சூப்பர். எல்லாம் ஜாலியா இருக்காங்க, எல்லாம் என்ஜாய் பண்றாங்க இல்லையா? நம்ம என்ன பண்ணலாம், இங்க நமக்கு பிடிச்ச எல்லாருமே வந்திருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு பிடித்த வேலைக்கு கூட்டு வரலாம். ஓகே கேட்டுலாமா? வாசனைக்காரோட டான்ஸுக்கு உங்களுக்கு பிடித்த எல்லா நடிகர்களும் வராங்க, கூப்பிட்டு வந்துடலாம். ஓகே கூப்பிடுங்க. ஓகே அதுக்கு முன்னாடி எங்க போய் கேட்கக்கூடிய கேள்விதான் கேட்டுலாம். எத்தனை பேர் தளபதி விஜய் சார் ஃபேன் இருக்கீங்க? எத்தனை பேர் அஜித் சார் ஃபேன்ஸ் இருக்கீங்க? எல்லாருமே இருக்காங்க. சூப்பர்மா சூப்பர்மா. எல்லாரையும் கூட போறோம். கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் யாரை கூப்பிடலாம்? தலையை கூப்பிடலாமா, தளபதியை கூப்பிடலாமா? தலையா தளபதியா? சரி ஓகே. அந்த கூட்டத்தை அக்கா காணா போனீங்க, மாமனாரை கூப்பிடலாங்க. மாமனாரையா? சரி ஓகே. நான் வந்து தளபதி கூட்டுறேன், நான் போயிட்டு தலையை கூட்டம். ஓகே. யார் ரொம்ப கிளாப்ஸ் சவுண்ட் அதிகமா இருக்கா அவங்க ஃபேன்ஸ் இருக்கு. ஓகேவா? ஓகே. லெட்ஸ் வெல்கம் தளபதி விஜய் சார். நெஞ்சில் குடியிருக்கும் அன்பார்ந்த ரசிகர்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் என் உயிரிலும் மேலான இங்க வந்திருக்கிற வேலூர் நண்பா நண்பி எல்லாருக்கும் வணக்கங்கடா வணக்கங்கடா வணக்கங்கடா. பூச்சி யாரு தம்பி மெல்லவனோ வெளியிட்ட இழுத்து மூடா. ஒரு குட்டி ஃபேன் வந்திருக்காரு. எனக்கும் ரசிகர்களுக்கும் மற்றவங்க வாழ வச்சுதான் பழக்கமே தவிர யாரையும் கெடுத்து பழக்கம் கிடையாது நண்பா. பொண்ணுக்கு ஸ்வேதாவை பார்த்தா வாசனைக்காக இந்த மாசம் ஃபுல்லா ஃப்ரீயா ஐ டெஸ்ட் போயிட்டு இருக்குன்னு சொல்லுங்க, யூஸ் பண்ணி பாருங்க. நான் உன்னை கூட சொல்லிக்கிறேன் நண்பா. சொல்லுங்க. இது யாரு சொன்னது தெரியல, லைவ்ல நான் ஃபாலோ பண்றது. கட்டின பொண்டாட்டி கம்மனு மச்சினிச்சு கும்மனு இருந்தா வாழ்க்கை சும்மா ஜம்மனு இருக்கும் நண்பா. ஏதாவது சொல்றீங்களா? சொல்றேன். எல்லாத்தையும் சொல்லிட்டேன். பொதுவாக இந்த நிகழ்ச்சிக்கு வருவாங்க. ஆனா இந்த நிகழ்ச்சி எதுக்காக வந்தேன், எனக்கு கோடிக்கணக்கான ஃபேன்ஸ் கேள்விப்பட்டேன். அந்த ஒரே காரணம் தான். கடைசியா ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறாங்க, வாழ்க்கையில மிகப்பெரிய சந்தோஷம் எது தெரியுமா நண்பா? நம்ம யார திட்டி வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்கிறோமோ அந்த ஸ்டேட்டஸ் அவனே முதல்ல பாப்பா பாருங்க, அதுதான் மிகப்பெரிய சந்தோஷம். யாரு நண்பா உண்மையான ஃப்ரெண்டு? அதை பத்தி தெரியாது. ஆனா தளபதிக்கு எனக்குமே தானாதான் உண்மையான ஃப்ரெண்டு. கண்டிப்பா நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். யாரு உண்மையான ஃப்ரெண்டு தெரியுமா? நீங்க ஒரு சேடான ஸ்டேட்டஸ் வைக்கும் போது மச்சான் என்னாச்சுன்னு கேட்கற பாருங்க, அவன் நார்மல் ஃப்ரெண்டு. அதே சேடான ஸ்டேட்டஸ் வைக்கும் போது மச்சான் சென்மீன் அனுப்புறான் பாருங்க, அவன் தான் உண்மையான ஃப்ரெண்டு. அந்த உண்மையான ஃப்ரெண்டை நீங்க தேர்ந்தெடுங்க. சந்தோஷமா இருங்க. தேங்க்யூ சோ மச் நண்பா. பாய் நம்பா. தேங்க்யூ சோ மச். ஓகே ஓகே. சூர்யா சார் ஃபேன்ஸ் இருக்கீங்களா? தயவு செய்து ஒரு வாய்ஸ் அப்படியே பேசுங்க. சரி சீரியஸா இல்ல நீங்க பேசுங்க, தயவு செய்து பேசுங்க. ஓகே. முதல் முறையா வேலூர் மக்களுக்காக அவன் கை தட்டா நான் சரி கை தட்டா பண்ணுவாரு. ஓகே சூப்பர். ஆக்சுவலா விக்கி சிவா சாதாரண ஆர்டிஸ்ட் கிடையாது. அவர் பார்க்க சொல்லி ரொம்ப சிம்பிளா இருப்பாரு. ஆனா அவரை பத்தி உங்களுக்கு தெரியாது. 15 நாடுகள், 23 விருதுகள், சமீபத்தில் லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இதெல்லாம் வாங்கலாம் நினைச்சாரு. கண்டிப்பா வாங்கிடுவாரு. நிறைய பேசுவதை பத்தி இதுக்கப்புறமா நான் சூர்யா சார் ரைஸ் பண்ணி அவங்க. ஓகே சூர்யா சார் கூட வருவாரு. தயவுசெய்து அப்படியே பேசுங்க. நான் சூர்யா சார் ட்ரை பண்றேன். ஓகே ஐ தட்டா நான் ட்ரை பண்றேன். ஓகே லெட்ஸ் வெல்கம் சூர்யா சார். ஒரு பெரிய கைதல் கொடுங்க. ஓகே எல்லாத்துக்கும் வணக்கம். தாதாவுங்க சூர்யா. ஆனா பாட்டிமா மைக்க ஊத்திட்டு போறியான்றாங்க. சூர்யா சார்னா ஹெவியாங்க. சிங்கத்தை போட்டோல பாத்துருப்பேன், டிவில பாத்துருப்பேன், கூட்ட பாத்துருப்பேன். ஆனா சார் அந்த படத்தை கேடிவில தான் பாத்துருக்காங்க. தெரிஞ்சு எல்லாக்கா பேசுங்க. ஓகி அடிச்சா உடனே வெயிட்டா அப்படி இந்த செல்வம் கொஞ்சம் கேட்டா அப்படி மாசா சூர்யா சார் அப்படி ஒரு மாதிரி வரணும். ஓடு மீனோட ஒரு மீன் இருக்கா காத்து இருக்குமா கொக்கு அப்படி ஓரமா போய் முக்க அடுத்தால கூப்பிடலாமா? அங்க பாருங்க ஹெவியாங்க. இதை ஊத்துனா எப்படி தெரியுமால? பெட்டில் ஊத்துனா பக்கரை எரியும், நல்ல ஊத்துனா நல்லா எரியும். முதல்ல பத்த வச்சாதான் எரியும். ஹெவியா. ஒரு நிமிஷம் என்ன சொல்லி கூப்பிட்டேன்? நான் கூப்பிடவே இல்லை. நீங்க சூர்யா சார். யார் நீங்க? ரோலெக்ஸ். யாரு? ரோலெக்ஸ். ரோலெக்ஸா? வேலூர் டீலக்ஸ் பஸ் கண்டக்டர் மாறுறாங்க. ரோலெக்ஸா? ரோலெக்ஸ் எவ்வளவு மாசா இருப்பாரு தெரியுமா உங்களுக்கு? கண்டிப்பா. கடைசியா ஒரே ஒன்று சொல்லிக்கிறேன். உங்க எல்லார் வீட்லயும் மழை பெய்யும். இல்ல இது பனிக்காலம் பெய்யாது.
சரி ஓகே. ஆமா மழை காலத்துல உங்க வீட்லயும் மழை காலத்துல மழை பெய்யும். ஆனா எங்க வீட்டுல மட்டும்தான் ஜோன் மழை பெய்யும். ஏன் ஜோன் மழை பெய்யும்? கீழே அங்கே அக்காலாம் கீழே ஜோன் மழை பெய்யுது. சூர்யா சார் வீட்லயா? சூப்பர். மிகப்பெரிய கைதல் கொடுங்க விக்கி சிவாக்கு. ஏன்னா சாதாரண கலைஞரே கிடையாது. சமீபத்துல கூட அதாவது எல்லாமே மழையில நிகழ்ச்சி பண்ணிருப்பாங்க, வெயில நிகழ்ச்சி பண்ணிருப்பாங்க. ஆனா விக்கி சிவா அதெல்லாம் தாண்டி தன் எக்ஸோட கல்யாணத்திலே காமெடி பண்ணி காசு வாங்கிட்டு வந்தவர். நிறைய விஷயங்கள் பேசுறாங்கப்பா. எவ்வளவு உங்க ஃபேன்ஸ் இருக்காங்க. நான் பண்ண உண்மையிலும் பண்ண சாதனை சொல்லு. கண்டிப்பா நடந்தே வந்தாலும் சொல்லு. சென்னையில இருந்து வேலூர் வரைக்கும் நடந்தே வந்திருக்காப்ல. சோ நம்ம பெரிய கைதல் கொடுக்கலாம். அதுவும் 1.5 மணி நேரத்துல நடந்து வந்திருக்காரு. ரோட்ல இல்ல ஓடுற பஸ்ஸுக்குள்ளே நடந்து வந்தாரு. நீங்க பாக்கலாம், நிறைய பேசுவோம். அடுத்து எஸ்டிஆர் சார். எஸ்டிஆர் சார் ஃபேன்ஸ் இருக்கீங்களா? ஆமா. ஓகே இருக்கா. சரி நீங்க எஸ்டிஆர் சார் கூட்டுவாங்க. நீங்க நான் எஸ்டி சூர்யா சார் கூட்டுவாங்க. இல்லங்க சிம்பு எங்க போனாலும் பிரச்சனை பண்றாங்க. சிம்பு போறதுனால பிரச்சனை இல்லைங்க. அந்த இடத்துல யாருக்கு பிரச்சனை இருந்தாலும் சிலபஸ் நிப்போம். தலைவர ஆலமரத்து பட்ட வேப்ப மரத்து கொட்டை பட்டணம் பூரா சுத்தி வந்த பச்சமா கொட்டை. டேய் என்னடா வாழ்க்கையே ஒரு மாதிரி வெறுப்பா இருக்கு. ஏன் லவ் ஃபெயிலியரா? லவ் ஃபெயிலியர் உங்களுக்கு ஒன்று சொல்ல நல்லா கேட்டுக்கோ. லவ் பண்ணவங்க விட்டுட்டு போயிட்டா கொஞ்ச நாள் கஷ்டமா இருக்கும். அதே அவங்கள சேர்ந்து வாழ்ற ஒவ்வொரு நாளும் கஷ்டமா இருக்கும். எல்லாமே தெரியும்டா. லவ் மேரேஜுக்கும் அரேஞ்ச் மேரேஜுக்கும் என்ன வித்தியாசம்? டேய் லவ்வுக்கும் மேரேஜுக்கும் வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? லவ்ன்றது யூடியூப்ல ஒரு ஆடு மாதிரி பிடிக்கலாம் ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனா அந்த கல்யாணம்ன்றது விஜய் டிவில ஒரு ஆடு மாதிரி பிடிக்கலனாலும் பார்த்துதான் ஆகணும், வாழ்ந்துதான் ஆகணும். இவ்வளவு பேசுறீங்களா? அம்மாக்கும் பொண்டாட்டிக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க. அம்மாக்கும் ஒய்ஃபுக்கும் சாப்பிடுறான்னு ஆர்டர் போட்டா அம்மா, ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு போடான்னு சொன்னா அதுதான்டா ஒய்ஃபு. நான் ஒண்ணு கேட்கவா? பசங்க கஷ்டப்படுற ஏஜ் என்ன தெரியுமா? பசங்க கஷ்டப்படுற ஒரே ஏஜ் ஆஃப்டர் மேரேஜ். அது வரைக்கும் சந்தோஷமா இருந்தாங்க, ஹாப்பியா இருந்தாங்க. புரியுதா? உனக்கு என்ன பிரச்சனையா? ஒரே ஒரு பிரச்சனை. கேளு. சாப்பிட்டு கேட்டுமா? கேளுப்பா. சாப்பிட்டு கேட்டுமா? கேளுப்பா. இங்க இருந்து கேட்கிறேன் சார். உலகத்துல எவ்வளவு பொண்ணு இருந்தோம். நான் சார் ஜெஸ்ஸியை லவ் பண்ணேன். அவர் சொல்றாரு ஊர்ல எவ்வளவோ காமெடி இருந்து நான் ஏன்டா உடனே புக் பண்ணேன். ஓகே நெக்ஸ்ட் அடுத்து ஒரு காம்போ கொண்டு வரணும். என்னப்பா? சிவகார்த்திக் சார் வந்து அதிர்ச்சி ஷோஸ் பண்றாரு. அதுக்கு மக்கள் சார் கெஸ்ட் ஆகிறாரு. வாய்ஸ் தெரியாது. ஒரு பெரிய கைத்துல உடனே சிவகார்த்திக் சார் அப்படி பேசுவாரு. இது சாதாரண ஆளே கிடையாது. ஹாய் ஹலோ வணக்கம். ஊக்கோடம் சன்பாடு பாட்டு ஏத்து கையை தட்டினா முத்துக்கிற ஆள் வந்து நம்ம கையை தட்டுங்க. லிப்ட் தருது டைம் ஸ்டார்ட் ஆயிடும். லிப்ட்ல ஒரு காமெடி பர்ஃபார்மர் அதை பார்த்து யாரும் நீங்க சிரிக்க கூடாது. ஓகே விஜய் சேது சார் வந்துட்டாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம். உங்களுக்கு சூப்பரா சமைக்க கார்த்திக் தீபம் கூடுதல் விவசாயிகளுக்கு அடிக்கிருச்சு. வேற அமௌண்ட் கூடுதல் வச்சேன். இங்க வந்து வேலூர் மக்கள் ஹாப்பி என்னாச்சு? சரி ஒரே ஒரு பாட்டு பாடலாமா? ரெடியா பாடலாமா? மச்ச மஞ்சம் செம்மையா சூப்பரா நச்சின்னு நறுக்குன்னு கெத்தா கலாசலா கீட்டா ஷோவா ஐயோ சூப்பர் நல்லா பண்ணிக்க. இன்னொரு பாட்டு பாடலாமா? அவங்க 4 கேர்ள்ஸ் அவங்களுக்காக ஆனால் மேலே பனித்துளி கல்யாணம் பண்ண போதக்குழி மேரேஜ் ஒரு தலைவலி மாமியார் கொடுப்பாங்க மனவழி நாத்தார் போடுவாங்க வீம்படி ஹஸ்பண்ட் கொடுப்பாரு மனவழி சிங்குதாயிருப்பதே ஒரே வழி. சொன்னீங்களே இன்னும் முக்கியமான சொல்லல. அப்புறம் சொல்றேன். சரி ஓகே சொல்லுங்க. அதுக்கடுத்து இப்ப கொஞ்சம் பேன் இண்டியா லெவல்ல போலாமா? ஓகே. எத்தனை பேர் புஷ்பா படம் பாத்துறீங்க? எத்தனை பேர் கேஜிஎஃப் பாத்துறீங்க? 2 பேரும் கூட்டு வரணும். ஓகே சரி நான் வந்து புஷ்பா கூட்டு வரேன். இங்கே நான் போயிட்டு புஷ்பா கூட்டுறீங்களா? கேஜிஎஃப் கூட்டு வாங்க. கேஜிஎஃப் கூட்டு வரேன். 2 பேரும் கூப்பிடலாமா? கூட்டு வரப்பா. லெட்ஸ் வெல்கம் புஷ்பா. வேலூர் மக்கள் நான் ஃபிளவர் நினைச்சியா? ஃபயர்டா ஃபயர். Violence. அங்க பாத்திமா silence. I hate violence. But Fatima silent. I avoid. Fatima also avoids you. But violence likes me. Even Fatima also not like you. பாடிமா பாவம் பண்றேன். 8 சூப்பர் பாலிஷ் போட்டதான் எனக்கு ஒரு பண்ணு கிடைக்கும் தாய். இங்க வந்தாதான் கேமரா வரும் நாய்.
சொல்லுமா சொல்லு. யாரும் 10 பேர் மட்டும் அழகா இருக்க ஊர் இல்லடா, அது இருக்கிற மொத்த பேரும் அழகா இருக்கிற ஊருடா. இந்த உலகத்துல தாயை விட பெரிய சக்தி வேற எதுவும் இல்ல. என்ன சொன்ன, திருப்பி சொல்லு. இந்த உலகத்துல தாயை விட பெரிய சக்தி வேற எதுவும் இல்ல. இல்ல, வேற ஒரு சக்தி இருக்கு. என்ன சக்தி? கோல்கேட் வேத சக்தி. சரி ஓகே, நிறைய நம்ம பேசுவோம். ஓகே, அடுத்து. சரி ஓகே, இப்ப அப்படியே என்ன பண்ணலாம், உங்களுக்கு சொல்லி தரலாம் வாய்ஸ். எத்தனை பேர் குக் வித் கோமாளி பாப்பீங்க? சூப்பர். குக் வித் கோமாளில சிவாங்கியோட வாய்ஸ் வந்து ரொம்ப ஈஸி. நம்ம குக் வித் கோமாளில பண்ணிருப்போம். சோ உங்களுக்காக நீ பாருங்க, வீட்டுல போய் பிராக்டிஸ் பண்ண. ஓகேவா? ஃபுல்லா சாப்பிட்டு குலோப் ஜாமுன் சாப்பிடும் போது தொண்டையில சேர்க்கணும், சிவாங்கி வாய்ஸ் வந்துடும். ஓகேவா? சூப்பர். இப்ப நார்மலா ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். குலோப் ஜாமுன் இருக்கா? குலோப் ஜாமுன் உள்ள போயிட்டு சிவாங்கி வாய்ஸ் வந்து ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் இருக்கீங்க? ஹாய் எனக்கு 2 விஷயம் பிடிக்கும். ஒன்னு அஸ்வினி, இன்னொன்னு வேலூர் மக்களே. ஓகே பாய். இது சிவாங்கி வாய்ஸ். சிவாங்கி வாய்ஸ். இப்ப என்ன பண்ணா, ஆட்டோ ஓட்டினாலே போதும். அதுல வந்து பாத்தீங்கன்னா முதல்வர் படம் ரகுவரன் சார் வாய்ஸ் வந்துடும். நம்ம குக் வித் கோமாளி பண்ணிருப்போம்ல, ரொம்ப ஈஸி. பாருங்க, ஆட்டோ போடுங்க. ஆட்டோ ஆரம்பிச்சா தம்பி சார், அங்க ஒரு அக்கா இருக்காங்கல்ல? ஆமா சார். வந்ததுல இந்த கேமரா வச்சு வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தா, சரி நம்ம காமெடி பண்றதா இருக்காங்க. நான் அங்க அடிக்கடி பார்த்து பார்த்து காமெடி பண்ணிட்டு இருக்கேன். கட் பண்ணா வீடியோ கால் அடிக்க புதுசா செயின் வாங்கிருக்கேன், நல்லா இருக்கான்னு காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. பாஷா, அவங்க பேர் ஆஷா சார். அறுத்துருவோம் பாக்குறியா? கம்முன்னு இருக்கணும். ஓகே, அடுத்து இப்ப நீங்க யாருமா? தனுஷ் சார் வாய்ஸ். ஓகே, தனுஷ் சார் வாய்ஸ்னா ரொம்ப நேரமா தனுஷ் சார் கேட்டீங்க இல்லையா? விஐபில இருந்து உங்களுக்காகவே விஐபி படத்துல இருந்து தனுஷ் சார் வந்து 2.25 நிமிஷம் டயலாக் பேசிருப்பாரு சிங்கிள் டேக்ல. உங்களுக்கு நான் பண்றேன். ஓகேவா? அதுபடி தனுஷ் சார் வரணும். யார் வரணும்? ஓகே, தனுஷ் சார் வரணும்னா அதுக்கு ரோபோ சங்கர் சார் வருவாரு. மிகப்பெரிய கைத்தல கொடுக்கலாம். அவர் அப்படியே பேசுவாரு. ரோபணமாய் பேசிட்டுமா? கைத்தட்டா நான் பேசுவேன். நம்ம மறந்து பாக்கலாம். ஓகே. Good evening, ladies and gentlemen. Ladies and gentlemen, சொன்னோன்னே please clap your hands. இன்னைக்கு உங்களுக்கு யோகா அடிச்சிருக்கு. அன்னைக்கு காலை 6 மணி இருக்கும், கோழி கொப்ப. அன்னைக்கு காலை 6 மணி இருக்கும், குறுக்க பேச எல்லாத்தையும் மறந்துடுவேன். அடுத்து தனுஷ் ஒரு ப்ராப்ளம். வாங்க தனுஷ் சார். ஒருத்தவன் தூங்கின சொல்ல கொசு வந்து கடிக்கணும். ஐயா, அந்த கொசு பிறகு ஒரு நாள் மொழியில சொல்ல கடிக்கும் போது பட்டு நச்சா பொட்டுன்னு போயிடும். ஏன்டா வெள்ள பண்ணி எந்த வேலையும் செய்யாம தகுதியான படிப்பு இல்லாம அப்பா பணக்காரங்க ஒரே காரணம் நோக்காம வந்திருக்கு. உனக்கே ஒரு திட்டம் இருக்கு. அப்பா அம்மா கஷ்டப்பட்டு ஸ்கூல் டொனேஷன் கட்டி எல்கேஜி 10வது மேல படிச்சு 10வது ரீசன் பண்ண விட்டு இந்த குரூப் இன்ஜினியர் கஷ்டமான போயிட்டு பிசிக்ஸ் டியூஷன் கெமிஸ்ட்ரி டியூஷன் மேக்ஸ் டியூஷன் ரோட அலைஞ்சி அது பீஸ் பெட்ட ரோட இது பாஸ் ஆன கிளாஸ் கட்டி வச்சு படிச்சு காலையில வச்சு படிச்சு அதை பார்க்க டிஎன்பிஎஸ் எக்ஸாம் 2 மாசம் உட்காந்து படிச்சு அது கட்டமா யூசஸா போய் அப்பா தங்க அடமான வச்சு காலையில சீட் வாங்கி ஃபர்ஸ்ட் இயர் வந்து போர்த்தில மொத்தமா கிளியர் பண்ணி சொசைட்டி வேலையில செல்பால் அடிச்சு 3 வருஷம் 4 வருஷம் வீட்டுல தண்டமா உட்காந்து அப்பா என்ன தண்டச்சோறு திட்டி சாப்பிட சாப்பாடு தொழில் சிக்கி வலிச்சு இறங்கி அதெல்லாம் தாண்டி நீ வேலூருக்கு வந்திருக்க வேலையில்லா பட்டதாரி எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். சூப்பர். அடுத்து சரி ஓகே, இப்போ ஒரு கான்செப்ட் பண்ணலாமா? ஓகே, எத்தனை பேர் பாகுபலி படம் பார்த்திருக்கீங்க? அக்கா நீங்க ராஜமாரா கை தூக்காதீங்க. ஆமா. சரி ஓகே, நான் யோசனை வரேன். ஓகே, நீயா கண்ணை போட்டு பாருங்க நான் வருவேன். சரி ஓகே, மக்களுக்கு நல்லா பண்ணி கொடுப்பா. ஓகே, ஒரு பெரிய கைதுல கொடுத்துருங்க. அனுஷ்கா மாதிரி அப்படியே வர போறாப்ல. ஓகேங்களா? இது வந்து ஒரு அருண மாதிரி நினைச்சீங்கன்னா அந்த மைண்ட் கூட்டு போறோம். ஓகே. என்ன நடந்தது தேவசேனா? இதுக்கு டவுட் இருக்கு, நான் கேட்கிறேன். அனுஷ்கா மாதிரி வரேன்னு சொன்னா ஓகே, அதுதான் வரும்போது சலங்கை சத்தம் பாகு. சலங்கை சத்தமா? ஏங்க இப்படிதாங்க படத்துல வரும். நீ அனுஷ்கா மாதிரி வரேன்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போய் பவுடர் அடிச்சுட்டு வந்து உட்காந்துருக்கேன். பவுடர் அடிச்சுட்டு வந்து உட்காராதான். திருப்பி கொடுங்க வரேன். திருப்பி கை நல்ல கை கொடுங்க வருவான். என்ன நடந்தது தேவசேனா? கேட்கிறேன் இருக்கு. இந்த வாட்டி என்ன மெட்டியோட சலங்கை வருஷம் சத்தம் கேட்டீங்களா? மெட்டியோட இப்பதான் வருஷமா நீங்க போட்டு கொலுசுலாம். சரி ஓகே, என்ன நடந்தது குரு? பாக்ஸ் பாகுபலி ஷார்ட் ஃபார்ம். பெண்கள் அனைவரும் பரிசு நடத்தி கொண்டு சொல்லிக் கொண்டிருந்தோம். இப்பொழுது பயணிகளின்
உங்கள் கனிவான கவனத்திற்கு வண்டி எண் 12 வேலூரிலிருந்து அரக்கோணம் வரை செல்லும் அடுத்த மின்தொடர் வண்டி 8வது ஜானே வாழை அக்லே காடி வாயை முட்டு வெள்ளவாடி பாக்ஸ் பெண்கள் தப்பாக நடக்க முயன்றனர். அதனால் விரல்களை கச்சஸ்தானோ நீ செய்தது தவறு. கட்டப்பாதான் என் லவரு பாக்ஸ். பெண்கள் மீது கைகளை வைத்தால் வெட்ட வேண்டியது விரல்களை அல்ல. பின்ன உங்க பேங்க் முடியுமா பாபு? வெட்டணுமா? தாயா மிகப்பெரிய கைத்தல் கொடுங்க விக்கி சிவாக்கு. அவரை பத்தி ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். என்னை பத்தி யாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க இதை மட்டும் சொல்லிடுறேன். தளபதி விஜய் சார் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. விஜய் சாருடைய கோட் படத்துல விக்கி சிவா நடிச்சிருந்தாரு. அதை தொடர்ந்து சமீபத்துல ஜனநாயகன் அப்படிங்கிற படத்துல வந்து நடிச்சிருக்காரு. மிகப்பெரிய கைத்தல் கொடுக்கலாம். அந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக்ல நீங்க பாத்துருக்கலாம். விஜய் சார் செல்ஃபி எடுக்கிற மாதிரி ஒரு போட்டோ. அதுல 1000 பேர்ல 999 பேரா நிப்பாப்ல, 98 நிப்பாப்ல நீங்க பாக்கலாம். அதை தாண்டி உண்மையா சொல்லிடுறேன், கமல் சாரோட விக்ரம் படம் நடிச்சிருந்தாரு. மிகப்பெரிய கைத்தல கொடுங்க. சாதாரண விஷயம் இல்ல. சொல்லி சொல்லி உண்மையே நினைச்சா கூட கேட்க மாட்டாங்க. பெரிய கைத்தல கொடுங்க ப்ளீஸ். எந்த சீன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எங்கூர் பேங்க்ல கமல் சார் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது பின்னாடி அபார்ட்மெண்ட்ல 20வது மணில பாத்ரூம் போயிட்டு இருப்பாரு. நீங்க ஹாட் ஸ்டார்ல போனீங்கன்னா பாக்கலாம். இல்ல அந்த சீனை பாக்கலாம்னு சொன்னாங்க. ஓகே, அடுத்து சூப்பர் ஸ்டார் வாய்ஸ் கேட்டாங்க. சூப்பர் ஸ்டார்னா எந்த சூப்பர் ஸ்டார்? தெலுங்கு சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபு கூட அப்படி இல்லப்பா. நம்ம சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் என்ன படம்? ஒரு கபாலில ஆரம்பிச்சு ஜெயலலிதா இருக்கு. ஓகே, கூப்பிடுவா. யாரும் அந்த கபாலி வர சொல்ல அவட தமிழ் படங்கள்ல இங்க விட வச்சுக்கிட்டு மீசியம் முடிக்கிட்டு நம்பியாரு கபாலி அப்படி சொன்ன உடனே குருஜி சொல்லுங்கம்மா அப்படி வந்து நிப்பானு அந்த மாதிரி கபாலி நினைச்சாடா. கபாலி கீழே வந்துருங்க. நான் வந்துட்டேன்னு சொல்லு, திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு. 25 வருஷத்துக்கு முன்னால வேலை எப்படி போனானோ அதே மாதிரி திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு. கபாலிடா. சூப்பர். டைகர் காவுக்கோ ஜெயர் பார்த்திருக்காங்க. மக்கள் சந்தோஷமா இதே மாதிரி ஹாப்பியா ஜாலியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் அண்ணாமலை ஆண்டவர் வேண்டிக்கிட்டு இதே பெரிய தேங்க்யூ சோ மச் அக்கா. நீங்க பார்க்க ஸ்ரீதேவி மாதிரியா இருக்கீங்க. சும்மா ஜோக்குக்கு சொன்னேன், மாமாட்ட சொல்லி அங்கேயே கொடுத்துறாதீங்க, அவ்வளவுதான். சூப்பர், நல்ல விஷயம். ஓகே, அடுத்து கமல் சார், பத்மஸ்ரீ உடனே கமலஹாசன் சார். பத்மஸ்ரீ கமல் சார் அருமையான விழா தான் சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி விழாவிற்கு என்னை வரவழைத்ததற்காக எனக்காக நீங்களும் உங்களுக்காக நாங்களும் கைத்தட்ட வேண்டிய தருணம். கைத்தட்டுங்க. எவ்வளவு சொல்லியும் தட்டாம இருக்காங்க பாத்தீங்க நம்ம ஆடியன்ஸ். இந்த மாதிரி நேரத்துல நம்மள மாதிரி கலைஞர்கள் சொல்லுவாங்க கை தட்டுங்க பிளீஸ். நம்ம ஆடியன்ஸ் அவரு கேட்டாரு எங்க டைம் ஆயிடுச்சு. சூப்பர் சூப்பர் சூப்பர். அங்க இருக்காரு நம்ம டாக்ஸ் கட்டியா சூப்பர். 55 இவரு டெல்லி கேட்ட கை விடுவாரு. அது இப்ப என்ன பண்ண போறோம்னா கொஞ்சம் வித்தியாசமான வாய்ஸ் தான் பேசலாம். ஓகேவா? கொஞ்சம் வெரைட்டியான வாய்ஸ், கொஞ்சம் ரேரான வாய்ஸ் தான் பேசலாம். இந்த வாய்ஸ் வந்து நான் வந்து புதுசா எடுத்திருக்கேன். இல்ல ஒண்ணு இல்ல, நீங்க ஜாலியா இருங்க. ஜாலியா இருங்க. நீங்க ஜாலியா இருந்தா நானே ஜாலியா இருக்கேன். சூப்பர். இப்ப என்ன பண்ண போறோம்னா நான் 2 வாய்ஸ் பத்தி பேசி நான் பேசுறேன். ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா சசிகுமார் சார் வாய்ஸ். அது வந்து எப்படின்னா அமாவாசைக்கு காக்கா கூப்பிடும்போது காலம் வச்சா சசிகுமார் சார் வாய்ஸ். சூப்பர். கூப்பிடுற மாதிரி கா 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 குத்துறது நண்பனா இருந்தா செத்தா கூட சொல்லக்கூடாது. சூப்பர் சார். அப்பானா 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 சித்தப்பானா சித்தப்பானா. கண்டிப்பா எல்லாரும் சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா இருங்க. கெட்டு போவாத ஒரே பண்ணு எந்த பண்ணு தெரியுமா? சார் நண்பர். அதுதான் கெட்டு போவாது. நண்பர்கள் கை தட்டுங்க. சூப்பர். அடுத்து ஓகே, யார் வாய்ஸ்? நீங்க வாய்ஸ். ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவர் பேசுவார் இன்னைக்கு. யாருங்க? ஓகே, கண்டிப்பா எல்லா நிகழ்ச்சி வந்து சார் சூப்பரா பேசுவாரு. உங்க நவரோட அப்பா வயசு பேசுவீங்களா? பேசுற வாய்ஸ பக்கத்து வீட்டு கட்டில கீழே படுத்துக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு. வாய்ஸ் எடுத்திருக்காரு. அதை கை தட்டி கண்டுபிடிக்கிறவங்களுக்கு 3 போன்ல மூக்குத்தி போடுறோம்னு சொல்லியிருக்காரு. இது மகளிருக்கு எல்லாம் ஒரு கான்டெஸ்ட் பண்ணிடுங்க. ஆமா ஆமா, எனக்கு அக்கா எல்லாம் கண்டுபிடிப்பாங்க. எல்லாருமே டாக்டர் படம் பாத்தீங்களா? அந்த அக்கா பாக்கலன்றாங்க. பாக்கலையா? அக்கா போய் டாக்டர் பாத்துவாங்க. வெயிட் பண்ணுங்க. யாருப்பா அது ஓட்டையால பாக்கு ஒரு மாதிரி சொல்றது. தலைவா நீ ரவி தலைவா. ஓகே, நான் பேசுறேன். ஓகே, இது வந்து ஒரு அக்கா செலக்ட் பண்ணிக்கிறோம். நான் எங்க அக்கா செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. அப்பா ஐயோ, மீண்டும் மீண்டுமா
நான் வியாபாரம் மாட்டேன் உனக்கு. நீ வியாபாரம் பண்ண திருசா கூட்ட முடியும். சும்மாயே கட்டிட்டு இருக்க. பல்சா சொல்லும்போது கோமதிக்கா அவங்க புருஷனே சொல்லுவாங்க நினைக்கிறேன். புருஷன் சொல்லுவீங்களா? ஓ அப்படி இப்படி வரியா? அவங்க புருஷன் இப்படிதான் வருவாங்க. ஓகே, அவ்வளவுதான் வாய்ஸ் போயிடுச்சு. சூப்பர். யார் வாய்ஸ்? ப்ரூஸ்லியா? கிங்ஸி. ஓகே, கிங்ஸி மாதிரி தான் கை தட்டல் கொடுங்க அவருக்கு. சூப்பர். இப்போ என்ன பண்ண போறோம்னா, நீங்க வந்து கிங்ஸி சார் பேசுறீங்களா, நம்ம வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா விஜய் சார் அப்ப எஸ்ஐ சார் வாய்ஸ். சூப்பர். நல்லா இருந்தா கை தட்டுங்க. ஓகேவா? ரெடி. இதுக்கு யாருமே எடுக்கலையே. ஓகே, தந்தை இசை சந்திரசேகர் சார். இன்னைக்கு இளைய தளபதி விஜய் வந்து இவ்வளவு பெரிய நடிகர் இருக்காங்க அப்படின்னு சொன்னா அது அவருடைய விடாமுயற்சி தான் காரணம். விஜயை வச்சு நான் வந்து படம் பண்ணேன். ஆனா இன்னைக்கு நீங்க தளபதியாக்கி விஜயை கொண்டாடுறீங்கன்னா அதுக்கு ரசிகர்களாகிய உங்களுக்கு மிக மிக பெரிய நன்றி. அடுத்த படம் ஜனநாயகன் வருது. கண்டிப்பா திரையரங்களை பாருங்க, சந்தோஷமா இருக்கு. வேலூர் மக்களுக்கு ஐ லவ் யூ. தேங்க்யூ சோ மச் மேம். சூப்பர். அடுத்து பூவையாரா? அட்லீஸ்ட் அவையார் கேட்டா கூட பாடுவாரா அவரு? பூவையாருக்கு நான் என்ன பண்ணுவேன்? புகழனாவா? ஆக்சுவலா வர ஐடியா தான் இருந்தாரு. இதுல வந்துட்டு வீட்டுல பாத்ரூம் லைட் ஆஃப் பண்ண மாதிரி போயிருக்காரு. அடுத்து இந்த காலத்துடைய ரகுவரன் சார். ஓகே, நீங்க வந்து ரகுவரன் பண்ணீங்க. இந்த காலத்து ரகுவரன் பண்றேன். எக்ஸ்க்ளூசிவா நம்ம வந்து வேலூர் பெண்களுக்காக. ஆமா, எல்லாருக்குமே அவங்க ஆர்டிஸ்ட் ரொம்ப பிடிக்கும். ஆமா, ரீசெண்டா ஒரு படமும் பண்ணிருக்காரு. சமீபத்தில் கைதி அப்படிங்கிற சொல்லி பண்ணா 5 வருஷத்துக்கு முன்னாடி கைதின்னு ஒரு படம். இப்போ சங்கர் சார் அர்ஜுன் தாஸ் தான் அவங்களுக்காக அண்ணன் பண்ணி தரேன். என்ன அர்ஜுன் தெரியாதா? அண்ணன் பொண்ணு வயசு அண்ணன் தான் 2008 பார்த்தேன். ஓகே, இந்த பேப்பர் 5 போலீஸ்கார பேர் இருக்கு. இவன் தலையெழுத்தவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்டா. அவன் பேர் டெல்லி. சூப்பர். சூப்பரான ஆடியன்ஸ் அவங்க இருக்காங்க. சரியா? அடுத்து சூப்பர். இப்ப வந்து யாரை கூப்பிடணும்? நான் என்னைக்குமே நம்மளுடைய ஐகானிக் வில்லன். நீங்க வந்து இப்ப இருக்க வில்லன் சொல்லி ஐகானிக் வில்லன் பிரகாஷ் ராஜ் சார். சூப்பர்மா. சும்மா தப்பு 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 பாரு. என்னடா என்கிட்ட 10 கூட பணம் எடுத்து போங்க. சார் கிட்ட வாங்கிடுவேன். எங்க கார் எடுத்துட்டு போங்க. இந்த மேடம் எடுத்து பிடிக்கிறது. ஆனா என் வேலூர் மக்கள் எடுத்துட்டு போனாங்க. எப்படா அது டாலுங்கடா எல்லாத்தையும்டா யாருமே எடுத்துட்டு போக சார். மக்கள் சார் இது முத்துப்பாட்டு கோட்டடி காட்டுக்கு ஓட்டடி. தப்பு 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 டான்ஸ். சூப்பர் சூப்பர். அது